ஒழுங்குமுறையில் இன்னைக்கு ரொம்ப அழகாக செஞ்சீங்கல்ல, ரொம்ப அற்புதமான விளக்கத்தோடு செஞ்சீங்கல்ல. எல்லோரும் நம்ம அப்பா எல்லா சித்தர்களும் சொன்னதை ஒரு எளிய விளக்கமாக சொல்லிட்டாங்க. சித்த வேதத்தின் மூலம் மனம், உயிர், அறிவு, இந்த மூன்றையும் தெரிந்து கொள்வதற்கு ஈஸியான முறை எதுன்னா வித்தை செஞ்சால் எல்லாம் சுவாசித்தால் பண்றது, சுவாசித்தால் எல்லாம் கிடைக்கும். அவர் மகான் சொல்றார், அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது ஏது, தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்டோடு எல்லாம் இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தழைத்தது எது, மனம் வாக்கில் தட்டாமல் நின்றது எது, சமய கோடிகளெல்லாம் தந்தையும் விந்தையும் என்று தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது, எங்கெனும் பெருவழக்காய் யாதும் ஒருவல்ல சித்தாகி இன்பமாய் எங்கும் நிறைந்துள்ளது எது, கங்குல் பகல் அற நின்ற அருள் வெளி அல்லது இது, கங்குல் பகல் அற இந்த வெளி அது எல்லை உள்ளது இது. அது கருத்துக்கு சேர்ந்தது. கண்ணனெல்லாம் மோன ஒரு வெளியதாகி கருதி அஞ்சலி செய்யும். கடைசியில் முடிக்கிறார் சித்த வித்தையை. கடைசியில் கண்டனமெல்லாம் மோன ஒரு வெளியதாகி கருதி அஞ்சலி செய்யும். என்ன தெரிஞ்சுக்கிட்டாலும் எந்த உயிர் முயற்சி பண்ணாலும் இந்த மலையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஈசனடி போர்த்தி, எந்தடி போர்த்தி, தேசனடி போர்த்தி, சென்று நேயத்தே நின்ற நிமனடி போர்த்தி, மாய பிறப்பதற்கும் மன்னனடி போர்த்தி, சிறார் பெருந்துரை நம் தேவன் ஆறாத இன்பம் அருள் மலை போட்டு எல்லாம் இந்த மலையில தான். இந்த மலையில போறதுக்கு என்ன வேணும்? டயர் இருக்கு, டீப் இருக்கு. ஓடுறதுக்கு என்ன வேணும்? காற்று. எவ்வளோ பெரிய ஒன்றியாக இருந்தாலும் காற்று இல்லைன்னா அவ்வளோதான். அதான் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம். புண்ணியம் செய்வோருக்கு பூ உண்டு நீர் உண்டு, அண்ணல் அறிவது அருள்வாய், எண்ணிலை பாவிகள் எம்மிரை ஈசரை நன்னுதல் அறியாமல் அழு. இது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம? புண்ணியம் செய்வோருக்கு பூ உண்டு நீர். பூலோகத்தில் இல்லைங்க இருக்கா, தலையில் பூ வச்சு தண்ணியை கொட்டுறது அப்படின்னு நினைக்கிறோம். பூன்னா இந்த உடல், அதில் நீர் ரத்த ஓட்டம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமான ஒரு பயிற்சியை செஞ்சு அழகாக இருந்தீங்கன்னா என்னுடைய காற்றிலே நீ சேர்ந்துக்கலாம். அது தெரிஞ்சுக்காம எண்ணிலா போலீஸ், அதாவது என் நன்னுதல் அறியாமல் இது கிட்ட வராமே நவுந்து போயிட்டாங்க. ஐயா நீ கிட்ட வராமையே நவுந்து போயிட்டாங்க. அப்பா சொல்றாங்க, என் கிட்ட வர்றதுக்கு எல்லா விதமான பயிற்சி முறைகளையும் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். இந்த தத்துவத்தை விடுத்து தத்துவத்தின் விளக்கம் அறிந்து உள்ளவர். ஏன்னா எல்லாரும் வெளியில நீங்க பார்க்குறீங்க, கும்பிடுதல், பொருள் கொலை கொடுத்தல், இவை இரண்டுக்கே குரு தெய்வ நாட்டமுடன் கூடி அலைகின்றீர் உலகீர், பம்புகளை வளர்க்கின்றீர், வாழ்வை பாழாக்குகின்றீர், வாருங்கள் அறிவறிந்து அமழ்வு. அறிவை பற்றி விளக்குவதற்கு எத்தனையோ முறையை சொல்லிட்டாங்க. ஆனால் அப்பா சொன்னது சித்த வேதத்தில் 22 அத்தியாயத்தில் முடிச்சுட்டாங்க. இந்த உடலுக்குள்ளே என்ன இருக்கு, அந்த உடலுக்குள்ளே நாம் மனதை பற்றி எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், மனதிலே உள்ள மனது அடிமையாக்கி வாழ்கின்ற நிலைமை எப்படி இருக்கு, அது அறிவோடு அடிமையாக்கி வாழ்வது எப்படி, அறிவோடு மனதை அடிமையாக்கி வாழ்வது நமக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்துருக்காங்க. நம்ம கும்பகோணத்தில் ஒரு பெரிய ஆற்றல் மிகுந்த ஒரு சித்த வித்தை பயிலகத்தை உருவாக்கி நமக்கெல்லாம் ஒரு மனிதனாக்கி வாழ வைத்துக் கொண்டிருக்கோம். ஈஸ்வரன் 2 பேர் தான் பட்டம் வாங்கிட்டாங்க. ஒன்று ராவணேஸ்வரன், இன்னொன்று சனீஸ்வரன்.
இந்த ஈஸ்வரன் ஒரு ஈஸ்வரன் நம்ம இங்கே வந்திருக்காங்க. இந்த ஈஸ்வரன் ஐயா ரொம்ப எனக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வித்தையை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க 2 விளக்கத்தை ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த விளக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள ஆசைப்படுங்க.